இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவன் தானே தாலி கட்டணும். அவனே தூக்கிட்டா யார் தாலி கட்டுவா? சரி போலாம். சொன்னபடி எல்லாரும் பாத்துக்கங்க. பவானி, அப்பா நீ அம்மாவை பாத்துக்க. சரிப்பா. நீ கவலைப்பட்டு இருக்காத விசாலாச்சு. ஒரு பிரச்சனையும் வராது. காவேரிக்கு ஒண்ணும் ஆகாது. சரியா? பயப்படாத. வாங்க. சரி வாங்க. தைரியமா இருமா. காவேரியோட வா. கடவுளே, என் பொண்ணு எப்படியாவது அழாதீங்கம்மா. அப்பா தான் போயிருக்காருல்ல, காவேரியை கூட்டிட்டு வந்துருவாரு. என்ன பண்ற? எதுவும் ஆகாதுமா காவேரிக்கு. அழாதம்மா ப்ளீஸ்மா. காவேரி, சிவா, மறந்துட்டீங்களா? ரம்யாவும் பத்மாத்தையும் மாலை கடைக்கு போயிருக்காங்கல்ல. அந்த மேகலை எவ்வளவு பெரிய கேடி. கடத்திட்டு போனவ மாலை வாங்கணும்னு நினைப்பா. எங்கேயாச்சும் அப்படியே கொண்டு போய் அப்படியே தாலி கட்டணும் தானே நினைப்பா. இந்த சிஐடி சகுந்தலா துளசி நம்மள தேவையில்லாம இந்த பூக்கடையில காவல் காக்க வச்சிட்டு இருக்கா. மா, அங்கேயே நீ முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்லம்மா. எப்படி சொல்ல முடியும்? அந்த துளசி தான் இது காவேரி விஷயம், நம்ம குடும்ப கௌரவம், அது இதுன்னு சீன் போட்டால. அதான் பேசாம வந்துட்டேன். அங்க பாருமா, அந்த சேது வந்திருக்கான். மா ஒரு நிமிஷம். ஆமா சிவா, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போன விஷயம் என்னாச்சு? அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? புரோகிதரை தேடி போனாங்களே, அவங்க கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? இன்னும் எதுவும் தெரியல. ஏதாவது தகவல் தெரிஞ்சா நான் சொல்றேன். ஆ சரி சிவா, ஓகே. துளசி, இது வரைக்கும் யாரும் கல்யாண மாலை வாங்க வரலையா? இல்ல சிவா, அங்க சேது கல்யாண மாலை வாங்க வந்திருக்கான். துளசி, என்ன சொல்றீங்க? இப்பதான் அத்தை சொன்னாங்களே, நீங்களும் தானே கேட்டீங்க. யாருமே கல்யாண மாலை வாங்க வரலையா? கரெக்ட் தான். ஆனா அதுக்கு முன்னாடியே ரம்யா சேது மாலை வாங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டாளே. நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ப்ளீஸ் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அந்த காலை ரெக்கார்ட் பண்ணீங்க தானே, அதை மறுபடியும் ப்ளே பண்ணி கேட்டு பாருங்க. ஹலோ மாமா, இங்க சேது மாலை. சிவா, நான் அத்தை பேசுறேன்ப்பா. அந்த சேது இங்க வரலப்பா. நாங்க இங்கேயே தான் காத்துட்டு இருக்கோம். கல்யாண மாலை கேட்டு கூட இங்க யாரும் வரல. கேட்டீங்கல்ல, அத்தை அங்க சேது வரலன்னு தானே சொல்றாங்க. சிவா, நீங்க ஏன் முதல்ல இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கீங்க? உங்க பத்மா அத்தை பேசுறதுக்கு முன்னாடி அந்த சேதுன்னு ரம்யா ஆரம்பிக்கிறாளே, அதுக்கு என்ன அர்த்தம்? புரியல, என்ன அர்த்தம்? அங்க சேது வந்திருக்கான். அந்த சமயத்துல நீங்க கால் பண்ணிருக்கீங்க. அந்த சந்தோஷத்துல ரம்யா வேகமா உங்ககிட்ட சொல்ல வரா. ஆனா அவகிட்ட இருந்து அவங்க போனை வாங்கி சேது வரலன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க உண்மையிலேயே நமக்கு பதில் சொல்றதா இருந்தா யாரும் வரலன்னு தானே சொல்லணும். ஏன் சேது வரலன்னு சொல்றாங்க? நோ 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 துளசி, நீங்க இந்த விஷயத்துல தப்பா யோசிக்கிறீங்க. மற்ற விஷயத்துல வேணா எங்க குடும்பத்துல எங்க அத்தை, எங்க அக்கா,
எல்லாரும் மாறி மாறி நடந்துப்பாங்க. பட் காவேரி விஷயத்துல அப்படி நடந்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா காவேரினா எங்களுக்கு உயிர்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்க தான் உங்க குடும்பத்தை இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கீங்க. நான் நிச்சயமா சொல்றேன், அங்க சேது வந்திருக்கான், மாலைய வாங்கியிருக்கான். சரி, நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்திருக்காங்கன்னே வச்சுக்கலாம். ஆனா ஏன் அத்தை அதை என்கிட்ட இருந்து மறைக்கணும்? சிவா, அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒரு காரணம், காவேரிக்கு இந்த கல்யாணம் நடக்கணும்னு உங்க அத்தை நினைக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம பார்க்கவே கூடாது. ஐயோ, அதுதாம்மா எனக்கு ஏனே புரியலம்மா. ஏய், உனக்கு புரியணும். இந்த கல்யாணம் நடந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? எல்லாரோட கோபமும் அந்த ஜனனி மேல திரும்பும். கோபம் ஜனனி மேல திரும்பினா அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க, மலேசியாவுக்கே அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே அவளை நம்ம குடும்பத்துக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. அப்போ அவ இங்க இருந்து போயிட்டா சிவா மாமா எனக்கு தானேம்மா? ஆமா, அதுக்குதான் நான் இப்படி சொன்னேன். ம், புரியுதா? ஓமா, நீ அறிவுமா? ஐயோ, ஓகே ஓகே. எவ்வளவு அறிவா யோசிச்சிருக்க, எனக்கு தெரியாம போச்சே. ஐயோ, சிவா மாமா எனக்கு தான். ஐயோ, ஒண்ணுக்காக தான். எங்க குரூப்ல 16 புரோகிதர்கள் இருக்காங்க. அதுல 15 பேருக்கு கால் பண்ணியாச்சு. அதுல யாரும் எந்த கல்யாணத்துக்கு போகல. ஒருத்தர் மட்டும்தான் பாக்கி. அப்ப அந்த ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணுங்களே சாமி. இதோ பண்ணிடலாம். அவரு ஒருத்தரை பார்த்துட்டு அவரும் இல்லடா திரும்ப வீட்டுக்கு போயிடலாம்ல. ஏன் போய் அவங்களோட சரக்கு அடிக்கிறதுக்கா? கொன்றுவேன். சும்மா கேட்டேன். ஐயா, குறுக்கல் பண்றாரு. அந்த போனை அட்டெண்ட் பண்ணாதீங்க. நீங்க கல்யாண வேலையை மட்டும் பாருங்க. அது எங்க தலைமை குறுக்கல் பேசுறாருமா. யாரா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க போனை எடுக்க வேணாம். நீங்க முதல்ல இந்த வேலையை மட்டும் பாருங்க. ஐயா, ரிங் போகுதுங்களா? போதுமா, ரிங் போதுமா. போனை அட்டெண்ட் பண்ணாம இருக்க கூடாதுமா. உங்களுக்கு தலைமை குருக்கள் அடிக்கடி இந்த மாதிரி கால் பண்ணுவாரா? ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா கால் பண்ணுவாரு. அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? என்னது? நீங்க இப்ப பண்ணி வைக்க போற கல்யாணம் இருக்கே, அது லவ் மேரேஜ். இது எங்க நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணோட அப்பா உங்களோட குருக்கள் மூலியமா ட்ரை பண்றாரு. அவங்க மட்டும் இங்க வந்துட்டாங்கன்னு வைங்களேன், ஆணவ கொலை தான் நடக்கும். இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலன்னு வைங்க, நானே உங்களை கொலை பண்ணிடுவேன்.